பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். 100 ml ஜூஸ், குட்டி பிஸ்கட் பாக்கெட், பசியில் சுருண்ட அணில் குஞ்சுகள். விஜய்க்கு நல்ல காலம் பொறுக்குது நல்ல காலம் பொறுக்குது என்று உருட்டு என்று உருட்டிய குடுகுடுப்பை பிரசாந்த் கிஷோர். தமிழ்நாட்டிலேயே கட்சி ஆண்டு விழாவை சொகுசு விடுதியில் வைத்த ஒரே கட்சி என்ற பெயரை தாவேகா பெற்றுள்ளது. அதிலும் விஜயை காண காலையிலேயே வந்துவிட்ட அணில் குஞ்சுகள் பட்டியில் அடைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிகள் போல பசியில் சுருண்டு விழுந்தன. ஏனென்றால் விழாவுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அரங்கத்தில் ஒவ்வொரு இருக்கையிலும் 100 ml ஜூஸ், ஒரு குட்டி பிஸ்கட் பாக்கெட் மட்டுமே இருந்ததால் பசியில் துடித்த அணில் குஞ்சுகள் வெளியே வர முடியாமல் தவித்து போயின. இளைய தளபதியை காண காலையிலேயே வந்துவிட்ட அணில் குஞ்சுகள் ஆணியடித்தால் போல ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தனர். பசி வயிற்றை கிள்ளவே எழுந்து போய் ஏதேனும் சாப்பிட்டு வரலாம் என்று பார்த்தால் பவுன்சர்கள் ஈட்டிக்காரர்களைப் போல நின்றதை பார்த்து திகைத்தனர். உள்ளே போனவர்கள் திரும்பி கூட வர முடியாத வரையில் தவித்தனர். அப்படியே தப்பித்தவறி வந்த ஓரிரு பேரும் கண்ணில் எட்டிய தூரத்தில் ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை கூட இல்லை என்றும் டிஃபன் கூட சாப்பிட முடியாமல் தவித்ததை பார்த்து கண்கள் பூத்து திரும்பவும் உள்ளே சென்று விட்டனர். ஒரு அரசியல் கட்சி கூட்டம் என்பது போல இல்லாமல் நாசாவில் நுழைந்தது போல ஏகப்பட்ட செக்கிங். பவுன்சர்கள் தொல்லை வேறு. எப்படியோ காலையிலேயே முண்டியடித்து வந்தவர்கள் இடம் பிடித்து விட்டனர். பின்னால் வந்தவர்களுக்கு இடம் கூட கிடைக்கவில்லை. குறிப்பாக பெண்கள், தாய்மார்கள் அங்கும் இங்கும் ஓடி இருக்கை கிடைக்காமல் தவித்தனர். இதில் போலி நுழைவுச் சீட்டுகள் வேறு. அவற்றை சரியாக கண்டுபிடித்து பவுன்சர்களும் விரட்டி அடித்துள்ளனர். சிலர் வெளியில் போட்டிருந்த இருக்கைகளை அல்லேக்காக தூக்கி கொண்டு உள்ளே நுழைந்தனர். தொண்டர்களின் லீலைகளை பார்த்து டென்ஷனான புசி ஆனந்த் அவர்களை சகட்டு மேனிக்கு ஏசினார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஹைலைட் செய்தியாளர்களுக்கு விழுந்த மாத்துதான். தாவேகா நிர்வாகிகளுக்கு முன்கூட்டியே தெரியும் போல எப்படியெல்லாம் நடக்கும் என்று. அதனால்தான் பத்திரிகையாளர்களுக்கு கடுமையான கெடுபிடி. செய்தியை பதிவு செய்து வெளியிட்டு விடுவார்களோ என்ற அச்சம் காரணமாகவே அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் நகர்ந்தாலும் அவர்கள் மீது சந்தேகம் எழுந்து பவுன்சர்கள் பதறி போனார்கள். ஆபாச வார்த்தைகளால் வசைப்பாடி கையை ஓங்கி அடிக்க பாய்ந்தார்கள். குறிப்பாக விஜயின் பவுன்சர்கள் இப்போதே தங்களை பிரதமரின் பாதுகாப்பு வீரர்கள் போல நினைத்து விட்டார்கள் போலும். குறிப்பாக விஜயின் பவுன்சர்கள் இப்போதே தங்களை பிரதமரின் பாதுகாப்பு வீரர்கள் போல நினைத்து விட்டார்கள் போலும். இந்த சொதப்பல்களால் விஜய்க்கு பத்திரிகையாளர்கள், பொதுமக்கள் மட்டுமின்றி சொந்த தொண்டர்கள் மத்தியிலேயே தலைகுனிவுதான். இது ஒருபுறம் இருக்க, அரசியல் குடுகுடுப்பை பிரசாந்த் கிஷோர் உருட்டு என்று உருட்டியிருக்கிறார். நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது என்றும் விஜய் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவார் என்றும் அவர் பேசியிருக்கிறார். தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு குறி சொல்லி பல கோடி ரூபாய் பார்க்கும் பிரசாந்த் கிஷோர் குடுகுடுப்புக்காரன் சீசன் நேரத்தில் வீடு வீடாக போய் குறி சொல்வது போல சொல்லி இருக்கிறார். சொந்த மாநிலத்தில் டெபாசிட் கூட வாங்க வக்கில்லாத பிரசாந்த் கிஷோர் இந்த உருட்டைதான் பாஜகவுக்கு கடந்த மக்களவை தேர்தலின் போதும் உருட்டினார். அவர் என்ன செய்வார்? இந்த தேர்தலில் அவருக்கு அடித்தது யோகம். லாட்டரி பணம் அள்ளி தெளிக்கப்பட்ட நிலையில் என்ன பேசினால் யார் கேட்கப் போகிறார்கள் என்று நினைத்து உருட்டி இருக்கிறார். அரசியலை லாட்டரி சீட்டு என எண்ணி பணத்தை வைத்து விளையாடலாம் என படு ஜோராக களம் இறங்கி இருக்கிறார் ஆதவ் அர்ஜுன். 100 ml ஜூஸையும் ஒரு சின்ன பிஸ்கட் பாக்கெட்டையும் வைத்தால் அறியாமல் இருக்கும் அணில் குஞ்சுகள் ஓடியாடி உழைப்பார்கள் என சகட்டு மேனிக்கு பேசியிருக்கிறார். கிளைமேக்ஸாக 2026ஆம் ஆண்டில் தாவேகா ஆட்சி அமைப்பது உறுதி என்று முழங்கியிருக்கிறார் விஜய். பாவம், அவருக்கு எப்படி தெரியும்? ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு என்ற கமலஹாசனின் அனுபவ வார்த்தை. அதை விஜய் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் உணர்வார் என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.
டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. குறைவா மதிப்பீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+ ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.